ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸு 180 கிராம் எடுத்துருக்குறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா காய் வெந்து வரட்டும். 1/4 கப்பு வறுத்த மல்லாட்டை தோல் நீக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மல்லாட்டை தேங்காய் மிளகாய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.